அதிகாரியாக இருக்கிறார். எதுக்கு அப்படின்னு சொன்னா இந்த கிரைம் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அண்ட் கிரைம் அப்படின்ற ஒரு பெரிய சமூக குற்றத்துக்கு வந்து அந்த மாதிரி இல்லாம மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதை தினசரி மக்களுடைய தொடர்பு கொண்டு மக்கள்ன்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மாணவர் சமுதாயத்திற்கு இதை எடுத்து செல்வதே தன்னுடைய தலையாய பணியாக கொண்டு இருக்கிறார் அண்ணா. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு சிறந்த ஆன்மீகர், ஆன்மீகத்துல வந்து மிகவும் நாட்டம் கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் சம்பந்தப்பட்டமாக அதிகபட்சமான பிரச்சனைகளை தினமும் சந்திக்கிறாங்க. அதாவது எல்லாருக்குமே மையமா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஒரு மாணவர்கள் எப்படி வெளிவர முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு இது ஒரு ரைட் டைம்னே சொல்லலாம். என்ன காரணம்னு சொன்னா நீங்க எல்லாம் எக்ஸாம் எழுத போறீங்க இல்லையா, உங்களுடைய ஆண்டு தேர்வை எழுத போறீங்க. இந்த நிலையில வந்து உங்களுக்கு இந்த கவனங்கள் சிதறாமல் இருப்பதற்கும் அதற்கு நம்மளை எப்படி வந்து தயார்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சில பயிற்சியை உங்களுக்கு அளிக்க உள்ளார். அந்த பயிற்சியை நீங்க பெற்று பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவர் எங்க பார்த்து ஞாபகம் இருக்கா? இல்ல, இப்ப சொன்னா ஞாபகம் வந்துடும். வம்சம் அப்படின்ற ஒரு சீரியல்ல வந்து இன்ஸ்பெக்டரா நடிச்சிட்டு வர்றாரு. Association meeting. See, முதல்ல வந்து I would thank the students and the staff. என்னன்னா நான் வந்து ஏதாவது அசோசியேஷன்ல போய் தனிப்பட்ட முறையில் தான் வந்து எனக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். இல்லை காலேஜ் எடுத்துருக்கேன், அந்த ரோட் சேஃப்டி அவேர்னஸ் தான் எடுத்துருக்கேன். மெயினாக ரோட் சேஃப்டி அவேர்னஸ், அந்த செல்ஃபோன் டிரைவிங்கு இந்த மாதிரி வந்து போய்ட்டு அவேர்னஸ் கொடுத்துருக்கேன். எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் வந்து எக்கனாமிக்ஸ் எடுத்துருக்கேன். சீட் பண்ணுறது ஏன்னா எக்கனாமிக்ஸ் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டின்னு கேட்கலாம். கண்டிப்பாக அதுதான் அதிகமாக இருக்குது. ஒரு எக்கனாமிக் அசோசியேஷனில் எக்கனாமிக்ஸ் அவங்களோட என்ன பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜிடிபி பிரிக் இதில் எங்கேயும் கேட்டே இருக்கு இல்லையா. பட் ரியல் டைம் ப்ராஜெக்ட் என்னன்னு எனக்கு சொல்ல போகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த உங்கள் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் வந்தார் இல்லையா ஒரு அவேர்னஸ். அப்போ நான் வந்தேன். இங்கே பிரவீன் மாஸ்டர் அந்த சென்டரில் கூப்பிட்டாங்க. அப்புறம் நான் வந்தேன். அப்போ வந்து மேடம் வந்து என்னை பார்த்தாங்க. ஈஸ்வரி நேஷனல் பார்க்குறோம், நாங்கள் மீட் பண்ணோம், பேசுவோம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப பெரிய ஆளுங்க இவ்வளோ வந்து நம்ம காலேஜ் போகணும் பேசணும் அப்படின்ற கான்செப்ட் போய் எங்கே பொட்டன்ஷியல் இருக்குது, எங்கே வந்து சொசைட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும், எங்களாலே ஏதாவது பண்ண வைக்க முடியுமான்னு நினைக்கிறாங்கல்ல. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு லெக்சரரில் இவங்க கருத்துக்கு நீங்கள் உண்மையாக ஒரு கிளாஸ் கொடுக்கணும். அவங்க சொன்னதை எடுத்துக்கிட்டு அவங்களோட சீஃப் வந்து எஸ் ஓஹேன்றாங்க இல்லையா. இதுக்கு ஒரு கிளாஸ் கூட எல்லாம் அக்செப்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கணும். பேசி முடிச்ச அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் நீங்கள் விரும்புவீங்க என்ன கான்செப்ட் பார்க்கணும். மெயினாக இப்போ என்ன பேருக்கு அந்த பிரிக்ஸை பற்றி தெரியும். பிரிக்ஸ்னா என்ன? பிரிக்ஸ் நீங்கள் எக்கனாமிக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக பிரிக்ஸ்லாம் தெரியாது. 1914 சொல்லலாம் காலேஜ். இப்போ ஆல்மோஸ்ட் ஜூலை வந்தால் 100 இயர்ஸ் முடியுது இல்லையா. அட்டானமஸ் எப்போ தெரியுமா காலேஜுக்கு? அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் 87, 88 அட்டானமஸ் ஸ்டேட்டஸ். இது மாதிரி இந்த காலேஜோட பேர் என்ன தெரியுமா? மெட்ராஸ் விமென்ஸ் காலேஜ். தெரியுமா தெரியாதா? எப்போ மாற்றினது?
குயின் மேக்ஸ் காலேஜ் இப்போ மாறிச்சு 1917ல. நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் நீங்க வந்து பாருங்க சோஷியல் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் உங்களுக்கு படிச்சு நிறைய பேர் வந்து பிரபலம் ஆயிருக்காங்க இல்லையா? ஸோ அதில் வந்து அந்த சமயத்துல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நம்ம இருந்து நம்மளும் படித்தோம், நம்மளும் ஒரு காலேஜ் சப்மிட் பண்ணோம், நம்ம ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மைண்ட் எடுத்துப்போம். அதில் நான் கேட்குறேன், ஜிடிபியில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாம் ஜிடிபி என்ன தெரியும்? கண்டிப்பாக தெரியும் இல்லையா? என்னது நம்ம கரண்ட் ஜிடிபி எவ்வளோ? கரண்ட் ஜிடிபி யாரை சொல்ல முடியுமா? 4.1 கரெக்ட். யாரை சொன்னீங்க? 4.1 கரெக்ட். யாருங்க? ப்ராக்டிஸ். இந்த பிரிக்ஸ்ன்ற கண்ட்ரிஸோட பேர் தெரியுமா? பிரிக்ஸ்ன்ற கண்ட்ரிஸ் தெரியுமா? இப்போ எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அந்த சமயத்தில் போனீங்கன்னா G20 கேள்விப்பட்டீங்களா? G20 என்ன தெரியுமா? எஸ் ஆகணும் ப்ராப்ளம். G20 என்ன? கிரேட் 20 கிரேட் கண்ட்ரிஸ் 20 கண்ட்ரிஸ் தான் சப்மிட் பண்ணுவாங்க அந்த எக்கனாமிக் தான் பண்ணுவது. இது நாளே என்ன ஆகும்னா 5 இயர்ஸ் டவுன்ல பார்த்தீங்கன்னா G5 ஆகும். இந்த ஆக்சுவலாக G4 2009 வரையும் ஜூன் மாதம் தான் ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் சப்மிட். 16th ஜூலைல இப்போ வந்து BRIC பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 4 தான் மேஜர் கண்ட்ரி எக்கனாமிக் எல்லாம் பண்ண போகிறோம். நடுவில் 2010ல சவுத் ஆப்பிரிக்கா இன்க்ளூட் ஆகிட்டாங்க. அதனால பிரிக்ஸ் வந்து பிரிக்ஸ் ஆச்சு. இது பேசிக் எக்கனாமி. பட் இதெல்லாம் வந்து தேடி வச்சுக்கோங்க. நான் ஃப்ராங்காக சொல்லுவா, நான் வந்து இன்சூரன்ஸ் செக்டரில் ஒரு 15 வருஷம் இருந்தேன், இந்தியா 15 வருஷம் இருந்தேன். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நான் வந்து சூப்பர் ஸ்டூடெண்ட் கிடையாது. நான் 50 மார்க் பார்த்தேன்னா எங்களுக்கு சத்தம் சொல்லுவாங்க, அப்பா யாரும் நான் பண்ண புரியுது மார்க் சரியா? நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம எது தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து ஜிடிபி எதுக்காக சொல்லுமா? யூனோ வாட் இஸ் இண்டிகேட்டர் ஆஃப் கண்ட்ரி ஸ்டாண்டர்ட் லிவிங்? ஜிடிபி என்ன தெரியுமா? ராஷ்டிரபதி ப்ராடக்ட் நம்ம கண்ட்ரி எந்த வழியில் அந்த ஜிடிபி யூஸ் ஆகுது தெரியுமா? ஒரு கண்ட்ரியோட வாழ்வாதாரத்தை எப்படிங்கிறது அந்த ஜிடிபி தான். ஸ்டாண்டர்ட் லிவிங் இல்லையா? இட்ஸ் இண்டிகேட்டர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் லிவிங். இது பேசிக். பட் இதெல்லாம் பேசி நான் உங்களுக்கு ஓடிக்கணும். ஏன்னா எனக்கு மேலே சூப்பர் டீச்சர்ஸ் நல்லா படிச்சு சொல்லியிருப்பாங்க. நான் அந்த மாதிரி சொல்றேன், 50 மார்க் எனக்கு எவ்வளோ சொல்ல முடியும்? ஸோ நான் இதை பற்றி பேச வரல, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் பேச வரேன். எத்தனை பேர் வந்து நம்ம சமுதாயத்தை பற்றி என்னைக்காவது ஃப்ரீயாக இருக்கும் யோசிச்சிருக்கீங்க? அதுக்கெல்லாம் இல்லை சார், டைம் இருக்கு. சமுதாயத்தை பற்றி என்னைக்காவது யாராவது எதுக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னா எஸ்னோ. எஸ்னா என்ன யோசிக்கீங்க? தயவுசெய்து இப்போ கைது நீங்கள் பண்ணலாம், கைது வச்சுக்கலாம். ஜஸ்ட் டேக் தட். சரி, இப்போ நீங்கள் ஒரு சைடு யோசிங்க. நான் வந்து ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் கிடையாது. நிறைய பேர் நினைக்கலாம் பிஇ தான் பேசி நினைக்கிறாங்க, இல்லை எஜுகேஷன் நினைக்கிறாங்க, இல்லை பிஎல் நினைக்கிறாங்க. பொருளாதார நாட்டு நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே அடிப்படை காரணம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு. பொருளாதார ஏற்றத்தாழ்வு. நான் சுற்றி இந்த டிபார்ட்மெண்ட் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் கை சுற்றிக்கிட்டு இருக்கேன். இது வந்து என்னோட ட்ரஸ்ட் பேர் வந்து ACPR, அவேர்னஸ் கிரியேட்டிங் ஆன் பப்ளிக் ரைட்ஸ். ஒரு பப்ளிக்னால எதையும் சாதிக்க முடியும் ஒரு உதாரணம். அதனால இந்த கட்சிக்கு சாதனை சொல்கிறோம். இப்போ நான் கேட்க ஒரே கேள்வி, பாயிண்ட் நேரம் வந்துடலாம். ரெஸ்பான்ஸ் சீக்கிரம் பண்ணோம்னா எனக்கு ஒரு ஹாஃப் ஹவர் 1 ஹவர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. என்ன நான் உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இந்த சமூகத்தில் நீங்கள் என்ன இன்ஜெக்ட் பண்ண நினைக்கிறோமோ உங்களுக்கு பிரச்சனை. அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஏதாவது நிறைய பேர் நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கும்போது நான் கவனிச்சேன், ஆனால் எனக்கு உள்ள ரிசீவ் பண்ணி முடியல யாராவது சொல்லணும்னு இருக்கீங்களா? நான் அப்புறம் மறந்து போயிடுறேன். உள்ள ஏறல கேட்குது, ஆனால் ஏறல பள்ளியில யாராவது இருக்கீங்களா? எஸ் நோ பள்ளியில என்ன காரணம் தெரியுமா? எந்த ஒரு கிளாஸாக இருந்தாலும், எந்த ஒரு வகுப்பாக இருந்தாலும், அது ஆன்மீகமாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வகுப்பறைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு போர் அடிக்கிற கிளாஸாக கூட இருக்கும். உங்களுக்கு போர் அடிக்கிற கிளாஸாக இருக்கும். சில சமயம் கிளாஸ் நல்லா இருக்கும், உங்களுக்கு மிஸ் பிடிக்காம இருக்கும். இல்லை மிஸ் நல்லா இருக்கும், கிளாஸ் பிடிக்காம இருக்கும், அந்த போரிங் சப்ஜெக்டாக இருக்கும். அதனால் நம்ம உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டாரு. கடைசியில் அஃபெக்ட் ஆகிறது நீங்கள் மட்டும்தான். அப்போ எப்படின்னா ஒரு கிளாஸையோ ஒரு சொற்பொழிவையோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்குறதுக்கு ஒரு முறை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் நீங்கள் வந்து லெக்கை கிராஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு முதல்ல பாருங்க. லெக்கை கிராஸ் பண்ணி எல்லாமே உட்காந்து பழக்கம் இல்லையா? இது யார் உட்காந்துருக்கீங்க பாருங்க. அவங்க வந்து காலை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுருங்க. நான் சொல்கிற பாயிண்ட் எடுத்து பாருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அந்த கிளாஸில் உள்ள வாங்குறேன்னா நீங்கள் என்ன ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து காலை வந்து கிராஸ் லைன் போடக்கூடாது. நான் லாஜிக் சொல்லிடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கு பார்த்தீங்களா? இந்த லெஃப்ட் சைடில் வாட்சு பேங்கர் எது வந்து ரைட் சைடில் மட்டும்தான் போடணும். ஏன்னா
செகண்ட் பாயிண்ட் வந்து காலை எப்போ நீங்கள் கிராஸ் பண்ணீங்களோ உங்கள் பாடி சைடோட லாக் பண்ணிட்டீங்க. ஸோ எது சொன்னாலுமே உங்களுக்கு வந்து உள்ளே போகாது. இதை இன்னும் கிளியரான ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நாங்கள் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா திட்டுவாங்க மிஸ் டீச்சர் வந்து ரைட்ஸ் ஃபுல் ரைட்ஸ் இருக்கு, அப்பா அம்மா வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னும் 2 ஓடுதுன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் வந்து மிஸ்லாம் பயப்படுறாங்க கை வைக்கிறதுக்கு. அதனால் அது ஒரு உண்மையாக அது ராங் கான்செப்ட். ஆக்சுவலாக அவங்க விட்டா ஃப்ரீயாக ஓடுனா தான் நம்ம வந்து வர முடியும். அது என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, தவறு பண்ணிட்டா உடனே மிஸ் வந்து எனக்கு திட்டுவாங்க. திட்டுறது பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க கையை கட்டுன்னு மிஸ். கை கட்டிடுவோம். கை கட்டிட்டாலே அவங்க திட்டத்தை வந்து ராங் மோஷன் நாங்கள் எழுத மாட்டோம். ஹார்ட் கூட போகாது, பாடி செட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனால் காதில் வாங்குவோம். ஐயோ நம்ம திட்டாங்க பிரெயின் மட்டும் தான் போவோம். அப்போ ஹார்ட்டில் வராத என்ன ஆகுனா எங்களுக்கு அந்த மிஸ்ஸுக்கு வந்து பகை ஏற்படாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனால் என்னென்னா எப்போ ஒரு விஷயம் ரிசீவ் பண்ணுமோ நம்ம வந்து ஓப்பனாக இருந்தால் ரிசீவ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு. அப்போ என்னென்னா நம்மளோட லெக்கோ இது வந்து கிராஸ் ஆகிட்டோம்னா எவ்வளோ சொல்லி கேட்கும். அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 மணி ஆகிடும் நம்ம தூக்கம் சொத்து பாருங்க. பாருங்களா மிஸ் இருப்பாங்க, அவங்களுமே அவங்களுக்கு சப்ஜெக்ட் பிடிக்கும், மிஸ்ஸும் பிடிக்கும், எப்படியும் வாங்கி போகும் அப்படின்னு தருவோம். பாருங்களா இல்லையா? கரெக்டாக இல்லையா? இந்த சமயத்தில் உங்களுக்கு தங்குது இல்லை பேலட்டை போய் டச் பண்ணிங்கன்னா தூக்கம் வந்து கரெக்டாகிடும். ஏன்னா பிரெயின் வந்து லேக் ஆஃப் ஆக்சிஜன் சாப்பிட்டோன்னே நம்ம பிரெயின் வந்து அது சிரிக்கிறதுக்காக வேலை செஞ்சுருவோம். அப்போ போய் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண நினச்சா பண்ண முடியாது. ஸோ அப்போ அதை டங்கத்துக்கு பேலட் வைக்கும்போது நம்ம அது தேவையான ஆக்சிஜன் பாஸ் பண்ணும். அப்போ பிரெயினுக்கு ஆக்சிஜன் போகும்போது தூக்கம் வராது. தூக்கம் வரது ஒரே காரணம் பிரெயினில் லேக் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அதனால தான் இந்த ஒரு கான்செப்ட். அதனால் ரிசீவ் பண்ணும்போது மட்டும் எந்த சைட்லையும் வந்து லெஃப்ட் சைடில் எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. பேங்கிலோ கையிலோ எல்லாம் ரைட் சைடில் மாறிடும். ஆனால் இதுக்கு ஏன் அந்த காலத்தில் நம்ம தாத்தா ரைட் சைடில் வாட்ச் பண்ணிப்பாரு. இன்னைக்கு அதை லெஃப்ட்டில் மாற்றிட்டு அது காரணம் நல்லது. ஏன்னா வெளியில் போகும்போது நெகட்டிவ் மைண்ட் அதை நம்ம அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம லெஃப்ட்டில் கட்டிக்கணும், அப்புறம் உள்ளே வராது. இதுக்கு நல்ல நல்ல விஷயம் கேட்கணும், ரைட்டில் மாற்றணும். இதே கான்செப்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நான் முதல் கேட்ட கொஸ்டின் திரும்பி வரேன். சமுதாயத்தை பற்றி யாராவது யோசிச்சிருக்கீங்களா? யாரும் ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு உண்மையாக டைம் வேஸ்ட் பண்ண வரல. இன்னைக்கு எல்லாம் டீச்சர்ஸ் கூட நீங்கள் அவங்களோட லேப்ஸ் விட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்மளோட இது வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள் நீங்கள் நம்ம யூஸ் பண்ண 1 hour. யாராவது இருந்தீங்க சமுதாயத்தை பற்றி என்ன நினைக்கலாம்? உடனே நீங்கள் பார்த்து பா வந்துட்டா நம்ம பேசலாம், சுத்தம் பண்ணுற தவறு சொல்லுவாங்க. யார் இருக்கீங்க? ஒருத்தர் கூட இல்லையா? ஒருத்தர் கூட இல்லையா? சமுதாயத்தை ஒருத்தர் கூட இல்லையா? எழுந்திரிடா பரவாயில்ல. இல்லை வெக்கமா சொல்றது. யோசிக்காதீங்க, நீங்கள் ஏன் 4 பேர் எழுந்திருப்பாங்க. எழுந்துருங்க. எஸ் முன்னாடி வரலாம். என்ன திங்க் பண்ணிருக்கீங்க சமுதாயத்தை பற்றி?